அந்த பக்கம் ஆர்மிலாம் இருக்காங்க, பயமாவும் இருக்கு போறதுக்குள்ள. வெல்கம் டு பர்மா. வந்து விட்டவங்க பர்மாக்கு. இந்தியா இந்தியா தமிழ்நாடு வேற லெவலு. இறக்கத்துறங்க அது 6 3 5 7 வெஜிடபிள் சூப், ஃபிஷ் சூப். ஓகே, ஏன் நம்ம மாதிரி தான் அந்த போண்டா, அந்த சமோசா, அந்த மாதிரி நம்ம லோக்கல் ஃபுட்டு மாதிரி தான். நம்ம ஊரில் எப்படி போண்டா பண்ணுவாங்க, போண்டா மாதிரி தான் இங்கே இருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அது செஸ் மாதிரியே தான் விளாட்றாங்க, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக மூவ் பண்ணுறாங்க. இந்தியாவிலேருந்து மியான்மருக்குள்ளே இந்த மாதிரியும் போகிறாங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா மிசோரத்தில் ஜொகாத்தர் இந்தியா பர்மா பார்டர்கிட்ட தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா மவுண்டெயினு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு இருக்கிற மவுண்டெயின் எல்லாமே வந்து பர்மாவை சேர்ந்தது. நம்ம போகிற பாதை இந்த மாதிரி தான் இருக்கும். ஜொகாத்தர் வந்து மிசோரமத்தை சேர்ந்ததுங்க. ஸோ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பர்மா அந்த சைடு இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே பர்மாவோட வீடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும். நான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஜொகாத்தர் போய் ரீச் ஆகிட்டு, இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போனால் ஜொகாத்தர் முன்னாடி தான் இருக்குது. ஸோ அங்கே போய் ரீச் ஆகிட்டு இன்றைக்கி நம்ம பர்மாவுக்குள்ளே என்ட்ராகி அங்கே உள்ள மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, அங்கே உள்ள மக்களில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ரிடில், அங்கே ஒரு வில்லேஜ் இருக்குங்க, அது வந்து ரிடிலா. ஒரு லிஃப்ட் கிடச்சிச்சு. இதாங்க பர்மா வண்டி, கேண்டா. வெஹிக்கிள் நேம் கேண்டா. ஹவு மச்? 40K. 40,000 அந்த வண்டி. நம்ம ஊர் ஸ்கூட்டி மாதிரி தான் இருக்காப்புல. நம்பர் பிளேட்டு ஜொகாத்தர் நம்பர் பிளேட்டு. मिजो नंबर प्लेट नहीं है. नो मिजो नंबर प्लेट. ओके, இங்கே பாருங்களேன், அது வந்து மிசோரம் நம்பர் பிளேட்டே கிடையாது. இங்கே உள்ள ஜொகாத்தர்ன்னு சொல்லி ஊர், அந்த ஊருக்குள்ளே தான் அது ஓட்ட முடியும். அங்கே வந்து மெயினான இடத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை எடுத்துக்கு வர முடியாது. மலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்மா, இந்த சைடு ஃபுல்லாக பர்மா, இந்த சைடு அது பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜொகாத்தர் போய்கிட்டு இருக்கோம். பையா வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. பார்க்குறவங்கள அந்த வீடு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல்லாக வந்து பர்மாவை சேர்ந்தவங்க தான். ஆனால் அந்த ரிவ்யூஸ்டாக வந்து இங்கே வந்து ரிவ்யூஸ்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வந்து இங்கே பார்டர் ஒட்டி இங்கே வாழ்கிறாங்க. ஸோ அப்படியே போகலாம். அந்த தெரியுது பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற மேலே இருக்கிற வீடு, அந்த சைடு ஃபுல்லாமே பர்மா தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிவ்யூஸ்டு கேம்புங்க. இங்கே பாருங்களேன், அவங்க எப்படி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு. ஹலோ, இங்கே பாருங்களேன், இந்த சின்ன பசங்க எப்படி அந்த குச்சியை வச்சு நடந்துட்டு இருக்காங்க. ஆப்பிரிக்காவில் நடப்பாங்க ஒரு, அது மாதிரி நடந்துட்டு இருக்காங்க பாருங்க எப்படி. கம் கம் வேற லெவலு. இறக்கத்துலங்க அது, இறக்கத்துல போயிட்டு கொப்பா தம்பிட்டாம்பா. ஓகே, குட் குட். இது ஃபுல்லாக வந்து இந்த அவங்களோட கேம்புங்க, ரெவ்யூஸ்டு கேம்ப்பு. பர்மாலேருந்து வந்தவங்க இப்போ அந்த வார் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆகி எல்லாருமே வந்து இங்கே வந்து செட்டில் ஆனவங்க. இங்கே ஃபுல்லாக அவங்களுக்குன்னு தனியாக ஒரு முகாம், ஒரு கேம்பை பார்த்தீங்கன்னா அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்தியா. ஸோ இதாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜொகாத்தரோட வியூங்க, ஃபுல் வியூ. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த மலை சைடு, அந்த சைடு கொஞ்சம் வீடுகளாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்மா. இந்த ரிவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்தியா, அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பர்மான்னு பிரிக்குது. அங்கே மேலே அந்த மலைக்கு மேலே வீடு தெரியல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்மா. கரெக்டாக அந்த கீழே அந்த இடத்துல ஒரு ரிவர் போகுது பார்த்தீங்களா, அதுலேருந்து அப்படியே இந்த சைடு, இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இந்தியா. அப்படியே அந்த நம்ம முன்னாடி பார்க்குற மவுண்டெயின், இந்த சைடு மவுண்டெயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்மா. ஓகே, இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்ட போயிட்டு அங்கே நம்ம பர்மாவுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்ட்ரு ஆகுங்க. வந்துட்டோம். இந்த தேடி பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற வீடு ஃபுல்லாக, அது ஃபுல்லாமே பர்மாங்க. இதுதான் பார்ட்ரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்மாவுக்குள்ளே போகிறோம். இங்கே வந்து செக்கிங் இருக்குது, மேக்ஸிமம் விட மாட்டாங்க. கேட்டு பார்க்கலாம் எப்படின்னு. கேட்டாச்சுங்க, வந்துட்டுருக்கோம். இந்த கரெக்டாக இந்த பிரிட்ஜு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்துட்டு இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, இதெல்லாம் இந்தியா சைடு. அந்த சைடு இந்த ரெட் கலரில் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா பர்மா. போகிறவங்க ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்மாக்காரங்க தாங்க. ஓ மக்களே, அப்படியே போயிட்டுருக்கோம். அந்த பக்கம் ஆர்மிலாம் இருக்காங்க, பயமாகவும் இருக்குது போகிறதுக்கு உள்ள. ரிபப்ளிக் ஆஃப் த யூனியன் ஆஃப் மியான்மர் ஆர்மிலாம் உட்காந்துருக்காங்க பாருங்க. வெல்கம் டு பர்மா. வந்து விட்டவங்க பர்மாக்கு. அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பர்மாக்குள்ளே வந்தாச்சுங்க. போர்டை பார்த்தாலே தெரியுதா பர்மாண்டு. பர்மாக்குள்ளே வந்தாச்சு.
அவங்க நார்மலாக விடல. நான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணாங்க உள்ளே வர்றதுக்கு. அப்படியே ஒரு ரவுண்டு இந்த சைடு ஃபுல்லாக சுற்றிட்டு மறுபடியும் ரிட்டன் போயிடணும் வேமா. எவ்வளோ சீக்கிரம் நம்ம வெளியே ஆகுறோமோ அவ்வளோ நல்லது. ஏன்னா எப்போ என்ன ஆகுண்டே சொல்ல முடியாது. ஹலோ. இங்கே பர்மா பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி தாங்க அதிகமாக எங்கே பார்த்தாலும் பாருங்கள் இந்த வண்டியாக தான் இருக்குது. இதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சீப்பாக கிடைக்குங்க. 40,000 எவ்வளோ சொன்னாங்க இந்த வண்டியை. இதைத்தான் மேக்ஸிமம். ஆப்போசிட் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டைன் மேலாமே வந்து இந்தியாங்க. இந்த வராங்க வருங்க இந்த பாலத்து வழியாக தான் எல்லாருமே இந்த சைடு அப்படியே வருவாங்க பர்மாக்காரங்க ஃபுல்லாமே. இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா இங்கே உள்ள ஒரு மார்க்கெட்டுங்க, ஒரு பஜார் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல்லாக அப்படியே அந்த பஜார் தான். நல்லா இருக்குது. எவ்வளோ ரிஸ்கில் வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் பாருங்கள். வெங்காயத்தெல்லாம் எப்படி வந்து 1 கிலோ அப்படின்னு சொல்லி பேக் பண்ணி எல்லாமே பேக்கிங் தான். இங்கே ரெடிமேடாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் எல்லாமே. உருளைக்கிழங்குலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாக பேக் பண்ணி சில்லி வெள்ளைப்பூண்டு எல்லாமே பேக்கிங் தாங்க இங்கே. ஃப்ரம் தமிழ்நாடு, சவுத் இந்தியா. ஓகே ஓகே. இந்தியா. ஓகே. அங்கங்கே சின்ன சின்ன செட்டு மாதிரி போட்டு கடை வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்துட்டு கொஞ்சம் பொருள் ஃபுல்லாக இந்தியாவிலேருந்து வருது. ஸ்பைசஸ் எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து வர்றது. இங்கே வந்து ட்ரேடு தான். இந்த ஊரே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு தான். பாருங்கள். திஸ் இஸ் பை 5,000. Yeah. This is red. Okay. How much for 5,000 for Indian currency? I think so. ஸோ 5,000 வந்து நம்ம ஊரில் வந்து 100 ரூபா தாங்க. திஸ் இஸ் 10,000. Yeah. 10,000 was 200. Yeah, about 250. 250. Yeah. ஓகே, இதாங்க பர்மாவோட காசு. பர்மாவோட காசு இந்த இதில் ஒரு இது வந்துட்டு 100 ரூபா. அவங்க பணத்துக்கு நம்ம பணத்துக்கு 100 ரூபான்றது வந்து இந்த 5,000 இருக்கு பார்த்தீங்களா, அதில் யானை படம் போட்டிருக்கு. அப்புறம் இதில் வந்துட்டு அந்த ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் போட்டிருக்குங்க. இந்த சைடு ஃபுல்லாமே சின்ன சின்ன கடை தாங்க. கறி கடையிலேருந்து சின்ன சின்ன ஃபேன்சி ஸ்டோரு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஐ கேன் டேக் திஸ். ஓகேங்க. அப்படியே இந்த லோக்கல்ஸ் கூட அப்படியே கொஞ்சம் உள்ளே போயிட்டுருக்கேன். பிரதர், யுவர் நேம்? ஜாலி. யுவர் நேம்? மோயா. அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். ஹலோ. இவங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. அந்த அவங்கள பார்க்குற வரைக்கும் எனக்கு ஓகே தான். ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே சின்ன சின்ன கடையில் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரக்குலாம் சேல் பண்ணுறாங்க. லிக்கரு சின்ன சின்ன கடையிலலாம் சேல் பண்ணுறாங்க. ஹலோ. ஓகே. இப்போ பாருங்கள் பர்மா. திஸ் இஸ் பர்மா நம்பர் பிளேட். ஓ, வாட் இஸ் த நம்பர்? 63576 பாருங்க. இதான் வந்து பர்மாவோட நம்பர் பிளேட்டு. ஓ, இங்கே ஃபுல்லாமே இந்த வண்டி தான்ப்பா. இவர் வந்து கொஞ்சம் தூரம் அங்கிட்டு போகிறாரா உள்ள வரைக்கும். கொஞ்சம் தூரம் போயிட்டு அவர் கூட போயிட்டு ரிட்டர்ன் வெளியே வந்துடலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுகிறாரு. அதை வச்சு அப்படி மேனேஜ் பண்ணி போயிட்டுருவோம். ஓகே பிரதர், லெட்ஸ் கோ. ஆனால் எப்போ எது வேணால் நடக்கலாம். பயமாக தான் இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ரொம்ப பயமாக இருக்குது. பாய் பாய். ஸோ இப்போ நம்ம எங்கே இறங்கியிருக்கோன்னா இங்கே உள்ள பர்மா உள்ள பெட்ரோல் பங்க்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே உள்ளவங்களுக்குலாம் இதான் வந்து ஃபியூலு ரேகோ. இப்போ நம்மளுக்குலாம் எப்படி இந்தியன் ஆயில் ஹெச்பி மாதிரி இவங்களுக்கு வந்து ரெக்கோ தான் மெயினான ஒரு. இங்கே அந்த சைடு வேறு வேண்டாம், யங்கூன்னு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இருக்கலாம். இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கோ தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஒன்று. ஸோ பெட்ரோல் 1 liter petrol 5,000. How much for Indian rupee for 1 liter here? ஓ, நம்ம ஊர் பணத்துக்கு வந்து 125 ரூபாங்க 1 லிட்டரு. டீசல்? பெட்ரோல் ஒன்லி பெட்ரோல். ஓகே, இங்கே வந்து பெட்ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறாங்க.
ஓகே நல்லா இருக்குது பார்க்க. ஸோ ஓகே அப்படியே இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ண உள்ளே போயிட்டு. ஸோ இதாங்க வந்து பர்மாவோட நம்பர் பிளேட். பிளாக் கலரில் தான் இருக்குது போர்டு ஃபுல்லாமே. நம்மளுக்கு எப்படி ஒயிட் கலர் இருக்க மாதிரி அவங்க வந்து பிளாக் கலரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு புத்திஸ் டெம்பிள் இருக்குங்க. இங்கே கேட்டு உள்ளே போக பார்க்கலாம். பூட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டேன், அவர்கிட்ட கேட்டேன், அங்கேயும் கேட்டேன். திஸ் வே ஓகே. அப்பா என்ன நம்ம பாடி இதுக்குள்ளே வந்துருச்சு. ஓகே இந்தியா. இந்தியா தமிழ்நாடு. ஸோ புத்திஸ்ட் டெம்பிள் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சிருந்துச்சு. நான் அப்படியே சுற்றி இந்த சைடு வந்து கேட்டேன். இங்கேயுமே கோயில் அடைச்சி தான் இருக்குது. என்னன்னு தெரியல, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் திறப்பாங்க போல். ஓகே இங்கே மோங்க்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சைடு திறந்துருக்குப்பா. சரிப்பா கழட்டிட்டு உள்ளே போய் பார்ப்போமா. உள்ளே வந்துட்டோம். நிறைய பாத்திரங்களாக இருக்குது இந்த சைடு. ஓகே புத்தர் கோவில் வந்தாச்சு பர்மாக்குள்ளே. ஃபுல்லாக பாருங்கள் பர்மாவில் எழுதியிருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாக. ஓகே நம்ம நேபாளில் பார்த்த புத்தருக்கும் இங்கே பார்க்குற புத்தருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. போட்டிருக்காங்க. லைட் இல்லைன்னு சொல்லி எல்லா டோருமே வந்து மறுபடியும் திறந்து விடுறாருங்க. பாருங்க இதான் மேலே ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அந்த படங்கள், அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார், அவரோட ஹிஸ்ட்ரி எல்லாம் பர்மீஸ் லாங்குவேஜ் தாங்க. ஒன்றும் புரியல இது. ஓகே இப்படி நம்ம டெம்பிளை சுற்றி பார்க்கலாம். தண்ணி கேட்டேன், எந்த தண்ணி வேணும்ட்டாரு. இல்லை நார்மல் தண்ணி போதும்னு, இல்லை சுடு தண்ணியாக இருக்குது குடிச்சுக்க அப்படின்னாரு. நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காருங்க. வீடியோ எடு வந்து நாங்கள் ஏதோ சொன்னேன் தமிழ்நாடு அப்படி சென்னை சதர்ன் இந்தியானோடனே ஓகே அங்கேருந்து வந்திருக்காப்பா எவ்வளோ ஒருத்தன் அப்படின்னு சொல்லி எடுப்பா அப்படின்னு இருக்காரு. வந்துட்டு இருந்தேன், இங்கே ஒரு பெல்லு ஒன்றுமே இல்லை, எடுத்து வந்துட்டாரு. ஓகே ஓகே இது ஒரு ஷார்ட் கட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் போக சொல்கிறார். இந்த பக்கம் வேணாம், சுற்றி போக வேணாம், இப்படியே போயிடல. தீஸ் வேணா. ஓகே தேங்க்யூ. ஓகே இந்த புத்தர் கோவிலுக்கு ஒரு பாய். மியான்மரில் வந்துட்டு பார்டரில் இருக்கிற ஒரு புத்தர் கோவிலுங்க. 2009 கட்டியிருக்காங்க கோயிலை. ஓகே ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். நேரான பாதையிலே வந்திருக்கலாம் போலியே, ஷார்ட்கட்டில் வரணுண்டு. இப்போ வந்து நம்ம பார்க்குறது ஒரு பர்மா லோக்கலோட ஒரு வீட்டில் வந்திருக்கேன். ஓகே ஸோ இது எல்லாமே என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி அந்த கறி தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய இங்கே வந்து இதை தாங்க சாப்பிட்றாங்க. இதை அப்படியே ட்ரை பண்ணி இதை சாப்பிட்றாங்க. இங்கே ஃபுல்லாக பெண்கள் ஃபுல்லாக ஸ்மோக் பண்ணுவாங்க. இங்கே நம்ம மாதிரி தான் அந்த போண்டா, அந்த சமோசா, அந்த மாதிரி நம்ம லோக்கல் ஃபுட்டு மாதிரி தான். நம்ம ஊரில் எப்படி போண்டா பண்ணுவாங்க, போண்டா மாதிரி தான் இங்கே இருக்காங்க. ஹலோ பேம்போ சூட் இந்த மாதிரிங்க. பச்சை கலரில் ஒன்று இருக்கும் பாருங்க. மணிப்பூர்லேருந்து இந்த நார்த் ஈஸ்டில் இந்த ஏரியா ஃபுல்லாமே இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றாங்க. அதிகமாக நான் பார்க்குறேன் இதைத்தான் வச்சுருக்காங்க. ஒரு ஷாப்பு அதுக்குள்ளே ஒரு யூஜி இருந்தாருங்க. யூஜி அண்டர் கிரவுண்டு ஒருத்தர். அவர் என்னை பார்த்து சிரிச்சாப்புல. அப்படியே இந்த வடிவில் ஒரு படத்தில் சிரிப்பார் வருங்க, பிஸ்தே அப்படின்ட்டு. அது மாதிரி சிரிச்சுட்டு வந்தேன். அப்பா அவங்களுக்கு நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனால் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும்ல. சப்போர்ட் சுட்டுக்கிட்டாங்கன்னா என்ன செய்யுது? அங்கே நம்ம ஒன்றுமே நம்ம கிளைமே பண்ண முடியாது. நம்ம சுட்டா நீ எதுக்கு உள்ளே போனோன்னு தான் கேட்பாங்க ஃபஸ்ட்டு கேள்வியே தான். நம்ம வந்து இப்படி சுற்றி இந்த சைடு வந்தாச்சு. இந்த ரெட் கலர் ஃபுல்லாக மியான்மர் சேர்ந்தது, அந்த ஒயிட் கலர் ஃபுல்லாக நம்ம இந்தியா சேர்ந்தது. இந்த சைடு அப்படியே ஃபுல்லாக இந்தியா தாங்க. இந்த ரிவர் தான் பிரிக்குது. இந்த ரிவர் தான் இந்த சைடு மியான்மர், அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியான்னு பிரிக்கிறது. இங்கே உள்ள லோக்கல் ஃபுட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போயிடுவோம். ஸோ இவங்க அந்த அத்தோண்டுவாங்க, பர்மா அத்தோ. இவங்களாம் அத்தன்டிக்காக பண்ணுவாங்க. நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி ஒரு சில ஏரியாவில் சென்னையில் கிடைக்கும், அது மாதிரி இங்கே பண்ணுவாங்க. ஸோ வந்தது இங்கே சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
நூடுல்ஸ் மாதிரி இருக்கு. ஓகே, ஏதோ கறி மாதிரி போடுறாங்க, சூப் மாதிரி. விச் சூப்? வெஜிடபிள் சூப்? ஃபிஷ் சூப். ஓகே. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நம்ம போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்துருச்சு நம்ம சூப்பு. ஃபிஷ் சூப்புங்க. ஓகே, இதை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே போயிடுவோம். இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே இந்தியாவுக்குள்ளே போயிடுவோம். பாய் பாய். ஓகேங்க, சாப்பிட்டாச்சு. அப்படியே நம்ம கிளம்புவோம். மறுபடியும் இப்படியே போய் சுற்றிட்டு இந்த சைடு போய் அப்படியே சுற்றி நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம். ஓகேப்பா, அப்படியே நம்ம ரிட்டர்ன் கிளம்புவோம். இங்கே இப்பெல்லாம் பக்கத்தில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸராக தான் இருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ பர்மா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்தியாவுக்குள்ளே போகலாம். ஹலோ. அப்படியே போகலாங்க. ரொம்ப மக்கள் ஃபுல்லாக நல்லவங்க தான். ஓகே, ரிபப்ளிக் ஆஃப் யூனியன் ஆஃப் மியான்மர். பாய். அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே போயிடலாம். ஃபுல்லாமே வந்து இங்கே இருக்கவங்க அங்கே வர்றதும் அங்கே இருக்கவங்க இங்கே வர்றதும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலு. நம்மளை மாதிரி ஆள் வர்றது தான் கொஞ்சம் ரிஸ்க்கு. எப்படி வச்சுருக்காரு பாருங்க, முட்டையை ஃபுல்லாக அப்படியே குச்சியில் கோர்த்து வச்சு. வெல்கம் டு இந்தியா கைஸ். மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே வந்தால் ஏதோ நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குப்பா சாமி. அங்கே நீ நினைக்கலாம் என்ன இது என்ன பயந்து சுட்டா ஒன்றுமே கேள்வியே கிடையாது, உனக்கு ஜஸ்டிஸே கிடைக்காது. உனக்கு எதுக்கு உள்ளே போனேன்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே உள்ளவங்க வந்துட்டு இந்த வாட்டர் கேன் மூடி இருக்குல்ல, அது வந்து நம்ம செஸ் போர்டில் வச்சு விளாட்ற மாதிரி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அது செஸ் மாதிரியே தான் விளாட்றாங்க, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக மூவ் பண்ணுறாங்க. லோக்கல் கேம், பெட் கேம். பெட் 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 வச்சு விளாட்றாங்க, காசு கட்டி விளாட்றது. சுற்றி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கேட் இருந்துச்சு, ஆனால் அவங்க கேட்டு வழியாக உள்ளே போகாமல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு லோக்கல் வழியாக உள்ளே போயிட்டுருக்காங்க. லோக்கலாக இந்த ரிவரை கிராஸ் பண்ணி அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. கேட்டு வழியாகவும் மக்கள் போகிறாங்க, ஆனால் இந்த மாதிரியும் போயிட்டுருக்காங்க. இந்த ரிவர் வழியாக கிராஸ் பண்ணியும் போயிட்டுருக்காங்க. இங்கேருந்து பெட்ரோல் வாங்கிட்டு அங்கே கொண்டு போகிறது, ஏன்னா அங்கே பெட்ரோல் விலையெல்லாம் ரொம்ப அதிகம், நம்ம ஊரில் கொஞ்சம் கம்மி. அந்த தெரியுது பார்த்தீங்களா பாரத், அங்கேருந்து பெட்ரோல் வாங்கிட்டு உள்ளே அங்கே கொண்டு போகிறாரு. நல்லா அவங்க கொஞ்சம் இங்கே பார்டர் ஒட்டி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லக்கு, ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு உள்ள அந்த விலையை கம்பேர் பண்ணும்போது நம்ம விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. இல்லாட்டி இங்கேருந்து கொண்டு போய் அங்கே அதிக விலைக்கு நம்ம சேல் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல வண்டியில் வந்து பெட்ரோல் போடல, இங்கே வாங்குறவங்க பெட்ரோல் டீசல் வாங்குறவங்களே ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்மாக்காரங்க தான். இங்கேருந்து அப்படியே கொண்டு போய் அங்கே போய் சேல் பண்ணுறது. அதான் என்னடான்னு பார்க்குறேன், சந்துக்குள்ளே ஒரு பெட்ரோல் பங்கு வச்சுருக்கும் போதே எனக்கு ஒரு டவுட்டு. ஓகே, அப்படியே நம்ம போகலாங்க நண்பர்களே. நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம பர்மாவுக்குள்ளலாம் போயிட்டு வந்துட்டோம். அங்கே பாருங்கள் நிலம் அவ்வளோ அழகாக இருக்குண்டு. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே ஸ்டேனா, இங்கே வந்துட்டு கரெக்டாக அந்த பார்டருக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அசாம் ரைஃபிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்காங்க. அவங்க கூட என்ன வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்டே பண்ணாச்சு. நாளைக்கு இங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்பி ஐசோல் போகலாங்க. நான் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ்.